ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ மினிஸ்டர் ஆகிறாரு, டெப்டி சிஎம் ஆகிறாரு. செகண்ட் டைம் எம்எல்ஏ உடனே எதிர்கட்சி தலைவர் ஆகிறாரு. ஏன் உங்கள் கட்சியில் ஒரு லாங்குவேஜ் என்ன? என் லாங்குவேஜ் ஒன்று தான், கடின உழைப்பு மட்டும்தான் என் லாங்குவேஜ். உழைப்பு உழைப்பு உழைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் அவர் நிறைய விஷயங்களில் அடிக்கடி ஏந்திரிக்கிறார் சட்டசபையில். ஃபஸ்ட்டு ஏந்திரிக்கிறது ஒரு ரீசன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த லைவ் ஏன் போடுறீங்க, இங்கேயும் லைவ் இருக்கான்னு தெரியல, நாங்கள் அதை பற்றி கன்சர்ன் பண்ணுறதில்ல, வெல்கம் லைவ் தான் சொல்கிறோம். பட் அங்கே எதிர்கட்சி தலைவர் ஏஞ்சி சொல்கிறது, இந்த லைவ் எதுக்கு லைவ் போடுறீங்க, அதோடு இருந்தால் பரவாயில்ல. அவர் அங்கே சட்டமன்றத்துக்கு எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டாங்க. அவர் செகண்ட் டைம் எம்எல்ஏ. போன தடவை ஃபஸ்ட் டைம், இப்போ செகண்ட் டைம். எங்கேயாச்சும் நடந்திருக்குமா? ஹிஸ்ட்ரி எங்கேயா நடந்திருக்குமா? ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ மினிஸ்டர் ஆகிறாரு, டெப்டி சிஎம் ஆகிறாரு. செகண்ட் டைம் எம்எல்ஏ உடனே எதிர்கட்சி தலைவர் ஆகிறாரு. ஏன் உங்கள் கட்சியில் பழைய வேறு லீடர்ஸ் இல்லையா? வேலு இல்லையா? நேரு இல்லையா? இல்லை ரகுபதி சார் இல்லையா? ஏகப்பட்ட லீடர்ஸ் இருக்காங்க. அப்போ இதிலே தெரியுது அங்கே என்ன சமூக நீதி இருக்குது, எங்கே ஜனநாயகம் இருக்குதுன்னு. நம்ம கட்சியில் பாருங்கள், 108 பேரில் 106 பேர் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ. பேக்ரவுண்டு பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. இங்கே தான் ஜனநாயகம் இருக்குது. ஒரு ஜனநாயகம் கொடுக்குற ஒரே இடம் நம்மள தமிழக வெற்றி கழகம் தான். அது கிளியராக ப்ரூவ் பண்ணிட்டாங்க தலைவர். என்ன எடுத்திங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னோடய ஹிஸ்ட்ரி சொல்லிடணும். ஆக்சுவலாக அது பல தகவல் வெளியே பரவிட்டு இருக்கும். யார் என்ன, இவர் லாங்குவேஜ் என்ன? என் லாங்குவேஜ் ஒன்று தான், ஒரே லாங்குவேஜ் தான், கடின உழைப்பு மட்டும்தான் என் லாங்குவேஜ். உழைப்பு உழைப்பு உழைப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.